Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஃபீல்டில் முடிஞ்சிருச்சு. பேட்டில் ஃபீல்டில் மீண்டும் சூடு பறக்க இருக்கிறதோ அப்படின்ற எதிர்பார்ப்பு, ஒரு 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 அச்சம் கலந்த எதிர்பார்ப்புனே கூட சொல்லலாம், அது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்க்கணுன்னா ஒரு 24 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறது. இது ஒரு நேஷ்னல் லெவல் டாபிக் அப்படின்றத தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபோக்கஸை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திரு ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவருடைய கருத்தில் தொடங்கி அதற்கு அடுத்ததாக ஏர்ஃபோர்ஸ் சீஃப், அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஆர்மி சீஃப் அப்படின்னு அடுத்தடுத்த உங்களுக்கு கருத்துக்கள் வரவே ஒரு பெரிய அளவில் பதற்றத்தை பார்டரை தாண்டி எழுப்பியிருக்கிறது. ஒரு வார்த்தை அது ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது சார், SIR அப்படின்ற சார். தமிழ்நாட்டில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடங்கி பீகாருக்கு ட்ராவல் பண்ணி அந்த சாருக்கு போயிட்டு இப்போ இன்னொரு சாருக்கு வந்திருக்கிறது. சவுத்து டு ஈஸ்ட்டு போய் ஈஸ்ட்லேருந்து இப்போ வெஸ்ட்டு வந்திருக்கிறது. எப்போ டெல்லியை மையம் கொள்ள இருக்கிறதுன்றது வேறு விஷயம். பட் ஆனால் இப்போ இந்த SIR அப்படின்ற சார் அப்படின்றது முதல்ல சென்னையில் தொடங்கியது பொலிட்டிக்கல் டாப்பிக்காக. அப்புறம் பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் கலந்த ஒரு விஷயமாக எலெக்ஷன் கமிஷனை மையப்படுத்தி பீகாருக்கு போய் இப்போது குஜராத்திற்கு வந்திருக்கிறது. ஃபோக்கஸ் பாயிண்டில் வந்திருக்கிறது சர் க்ரீக். இந்த சர் க்ரீக் அப்படின்றது தான் புதிய ஃப்ளாஷ் பாயிண்ட்டோ இந்தியா பாகிஸ்தானுக்கு. எப்போவுமே காஷ்மீர் அப்படின்றது ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக இருக்க, இம்முறை காஷ்மீரோ இல்லை LOCயோ அப்படிலாம் இல்லாமல் இம்முறை குஜராத்திலிருந்து இந்த பிரச்சனை தொடங்கும். இது மோடியின் சொந்த ஊர், மோடியின் மையப்பகுதி, அதில் நம்ம அடிக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஒரு சதி வலையை தீட்டி வருகிறது, விரிக்க இருக்கிறது. குறிப்பாக இந்தியா இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி விஷயத்துலலாம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்ச்சையை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ரெஃபைனரி உங்களுக்கு குஜராத்தில் அமைந்திருக்கிறது, ரிலையன்ஸோடது. அந்த ரிலையன்ஸோடதுக்கு கூட உங்களுக்கு டெரர் த்ரெட் இருக்குது. பாகிஸ்தான் அதை குறிவைக்கிறது. அடுத்த முறை இந்தியாவுடன் சண்டை ஏற்பட்டால் பாகிஸ்தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஃபைனரிகளில், உலகின் மிகப்பெரிய ரிஃபைனரிகளில் ஒன்றான அதை ரிலையன்ஸோடைய ரிஃபைனரியை உங்களுக்கு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இன்டெல் ரிப்போர்ட்லாம் கூட பட்டவர்த்தனமானதை நம்ம பார்த்தோம். இது போன்ற பல விஷயங்கள் கொண்டிருக்க இப்போதான் சர் க்ரீக் அப்படின்ற வார்த்தை ஒரு பெயர் அதிகம் அடிபட தொடங்கியிருக்கிறது. ஃபோக்கஸ் பாயிண்டாக மாறி இருக்கிறது. அது என்ன சர் க்ரீக்? அது என்ன வரலாறு? இந்தியா பாகிஸ்தான் குவிக்கப்படுகிறதா படைகள்? எகிர்கினவா எதிர்பார்ப்பு? போர் பதற்றம்? என்ன நடக்கிறது? பாகிஸ்தானின் சதி, கராச்சியின் விதி, வாங்க பார்க்கலாம். இதுதான் சாணக்யாவுடைய சிறப்பு எக்ஸ்பிளைனர். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திரு ராஜ்நாத் சிங் அவருடைய இந்த பேச்சு தான். இந்த ஒரு ஈவெண்ட்ல பேசும்போது அவர் உதிர்த்த இந்த வார்த்தைகள் தான் அதிர்வலைகளை பாகிஸ்தானில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்தியாஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படியே பேசுகிறத பார்த்தோம். அறிக்கையில் அவங்களுடைய அறிக்கை வழக்கம் போல் சுட்டாங்க, காக்கா தான் செத்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி அறிக்கைகள்லாம் கொடுத்து எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி விவேக்கு சட்டக்கிஞ்ச மாதிரி போவாங்க. ஸோ அது மாதிரி எப்பயுமே அறிக்கை விடுவாங்க. இம்முறையும் அதே போல் அறிக்கை கொடுத்து இந்தியாவின் நிலப்பரப்பே எங்களுக்கு எங்கே வேணால் அடிக்க முடியும், அந்த அளவுக்கு இம்முறை நாங்கள் இதுவரை தொடாத இடங்கள்லாம் அடிப்போம் அப்படின்ட்டு ஏதோ சென்னை இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு அறிக்கை எடுத்திருந்ததை பார்த்தோம். ஸோ அதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லி போட்டது திரு ராஜ்நாத் சிங், இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சொன்னார்னா, ரீசெண்ட் எக்ஸ்பான்ஷன், பாகிஸ்தானுடைய மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன் ஒரு அவங்களுடைய இன்டென்ஷனை காட்டுது. குறிப்பாக சர் க்ரீக்கில் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய எக்ஸ்பான்ஷன் பெரிய அளவில் இன்டென்ஷன்ஸை காட்டுது. பாகிஸ்தான் ஒருவேளை சர் க்ரீக் ரீஜியனில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா எங்களுடைய பதிலடி மிகப்பெரிய வலிமையான, ரொம்ப அதிரடி, தடாலடியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது வரலாறு மட்டுமல்ல, ஜாகிரபியும் மாற்றக்கூடிய வகையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேப்ஸ் வில் பி ரீட்ரான் அப்படின்னு எப்பவுமே அந்த வாருக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வாருக்கான முக்கிய அடிநாதம் ஜாகிரபி மாறும் அப்படின்னு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறார். அது POK மட்டும் இல்லை, சர் க்ரீக்கும் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் சர்க்கிள்ஸில் அதை ஆம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாங்க. 1965 இந்தியன் கவர்மெண்ட் காமிச்சிச்சு லாகூர் வரைக்கும் எங்களால் போக முடியும். லாகூர் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் 2025
பாகிஸ்தான் ஞாபகம் வச்சுக்கணும், ரோட் டு கராச்சி கோஸ் த்ரூ க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர் க்ரீக் வழியாக தான் கராச்சிக்கான பாதை, எங்களுடைய பாதையே வந்து 2025 கராச்சிக்கான பாதையே க்ரீக்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ திரு ராஜ்நாத் சிங் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை பாகிஸ்தானில் கிளப்பி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கியர் அப் ஃபார் சம்திங் அப்படின்ட்டு டிஃபென்ஸ் சர்க்கிள்ஸ்லையும் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய சர்ச்சைக்குரிய நகர்வுகள் சர்க்ரிக் பகுதியில் நடக்கிறது. அவர்களுடைய அந்த நகர்வுகள் தான் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. நம்ம எல்லாரும் காஷ்மீர் பக்கத்தில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது, பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க கொண்டிருக்கும் போது, ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் சைடாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப் கீழே இருக்கக்கூடிய இடங்கள், அதுலேயும் ஒரு சர்ச்சையான பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் வந்து சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். ஏதோ சம் மிஸ் அட்வென்ச்சர் இஸ் பீன் பிளான்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிளான்டா இல்லை பிளான்டா, யார் செய்கிறார், யார் தூண்டுகிறார் அப்படின்னு பல கேள்விகள் இதனுள் எழுந்திருக்கிறது. இதற்கு செய்வது பாகிஸ்தான், தூண்டுவது யார் அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. சீனான்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அமெரிக்காவோ இல்லை நேட்டோ கண்ட்ரிஸோ இந்தியாவை அந்த பக்கம் இந்த பக்கம் திசை திருப்ப, இந்தியாவை வந்து தனிமைப்படுத்த, இந்தியாவை மீண்டும் தங்கள் பசம் ஒரு சரணடைய வைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் வந்து செய்கிறாங்களோ, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இந்தியாவை எப்படியாவது அதுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு செய்கிறாங்களோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிஃபென்ஸ் டாக்டரின்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்திற்கும் அடிநாதமாக ஒரு அச்சாரமிடும் வகையில் வந்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்க சர் க்ரீக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடணும். 96 கிலோமீட்டர் வாலட்டைல் பார்டர் தான் அந்த பகுதி. ரொம்ப ஒரு பவுண்டரி லைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு 96 கிலோமீட்டர் பகுதி. இது பார்த்தோன்னா ஒரு டிமார்க்கேட் செய்யப்படாத ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா. இட் இஸ் நாட் டிமார்க்கேட்டட். ரொம்ப இத்தனை ஆண்டுகள் சுதந்திரம் கிடைத்தும் எப்படி எல்ஓசி இருக்கோ அதே போல தான் இந்த இடமும் பார்த்தோம் அப்படின்னா டிமார்க் செய்யப்படாத இடமாக இருக்கிறது. ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவாகவும் இருக்கிறது. இது ஒரு டைடல் எஸ்டுவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது ஒரு சதுப்பு நில காடு. ஒரு ரிவர் வந்து சீயை அடையும் போது, கடலை அடையும் போது, ஒரு ஆறு கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சர் க்ரீக். அதனால் அந்த இடத்துல பார்த்தோன்னா சதுப்பு நில காடுகளாக அந்த இடம் இருக்கிறது. சேறு சகதி கலந்த செடிகள் வளர்ந்த ஒரு பாலைவன பகுதி சுற்றி இருக்கும். ட்ரை லேண்ட் அதிகமாக இருக்கும். பாலைவன காற்று அதிகம் அடிக்கக்கூடிய இடமாக இருக்கும். சீஷோரும் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு நதி வந்து இணைகிறது, கடலில், அரபிக்கடலில் இணைகிறது. அந்த இதுதான் இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டராக பிரிகிறது. ஸோ அந்த இடம் தான் வந்து டைடல் எஸ்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைடல் எஸ்டரி தான் வந்து இந்த இடம் சர் க்ரீக்காக இந்த இடத்துல இருக்கிறது. இந்த சர் க்ரீக்குடைய பேர் அப்படின்றது பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு வந்த பேர். அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இது பன் கங்கா அப்படின்னு சொல்றாங்க. பேன் கங்கா அப்படின்னு இதற்கு பெயர் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த சங்கமிக்கக்கூடிய இடத்துல அந்த நதி வந்து கரெக்டாக அரபிக்கடலில் இணையக்கூடிய இடத்த பார்த்தோம்னா சர் க்ரீக் அப்படின்ற இடத்துல வந்து பன் கங்கா அப்படின்னு தான் பெயர் இருந்தது. அதற்கு பிறகு தான் வந்து சர் க்ரீக் அப்படின்ற பெயர் வருகிறது. இது வந்து ஒரு டைடல் எஸ்டரியாக இருக்க, 96 கிலோமீட்டர் வாலட்டைல் பார்டராக இருக்க, டிமார்க் செய்யப்படாத இடமாக இருக்க, இது வந்து குஜராத், இந்தியாவினுடைய குஜராத்திற்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையே அமைந்திருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட். ஏன் இது டிஸ்பியூட், ஏன் இது ஒரு 96 கிலோமீட்டர், இது இந்த பக்கம் பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஒரு பஞ்சாயத்து இருக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்படி இருக்க உங்களுக்கு 96 கிலோமீட்டர் நீளம், ஒரு 2-3 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய இடம் ஏன் சர்ச்சையா இருக்கு அப்படின்னா, இது இந்த இடத்துல வந்து இந்த பகுதிகள் வந்து யாரிடம் இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஒரு அன்டாப்டு மினரல் ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸ் வந்து அதிக அளவில் புதையலாக பூமிக்கடியில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இயற்கை எரிவாயுவும் கச்சா எண்ணெயும் அதிக அளவில் கீழிருந்து பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய வகையில பெரிய ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து பூமிக்கடியில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாகவே உங்களுக்கு பார்த்தோம்னா இது போல கரெக்டாக சீஷோர் கிட்ட தான் இது போல நிறைய ஓஎன்ஜிசி வந்து பல ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு ரிசர்ச் நடக்கும். அங்கே தான் வந்து கிணறுகள் அமைக்கப்படும். அப்படி இருக்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக இது மாறி இருக்கிறது. சர் க்ரீக்குடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அதோடைய மேப் எப்படி இருக்கும் சர் க்ரீக் வாங்க பார்க்கலாம். இந்தியாவோட மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் எண்டில் இருக்கிற இடத்துல தான் இந்த சர் க்ரீக் அமைந்திருக்கிறது. நேராக பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் நம்ம புஜ் பகுதியில் ரான் ஆஃப் கட்ச்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கரெக்டாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஸோ சிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் பகுதி, இந்தியாவுடைய குஜராத், இது ரெண்டும் இணையக்கூடிய இடம் தான் இந்த சர் க்ரீக். கரெக்டாக உங்களுக்கு அரபிக்கடல் இணைய இடத்துக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு கோடு நிற்கல, இதுதான் சர் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா அரபிக்கடல் இருக்குது, இதில் வந்து நதி வந்து இணைகிறது. இந்த இடம் தான் வந்து சர் க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா ஒரு 96 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து ஓடக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா டிமார்க் செய்யப்பட்ட இடமாக இது இருக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பஞ்சாயத்து.
உங்களுக்கு இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த சர்க்ரீக். இந்த சர்க்ரீக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒரு டைடல் எஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலக்காடு, உங்களுக்கு ஒரு ரிவர் வந்து அரபிக்கடலில் இணையக்கூடிய இடமாக வந்து நிற்கிறது. ஸோ இந்த சர்க்ரீக் தான் வந்து இப்போ ஃப்ளாஷ் பாயிண்டாக மாறி இருக்கிறது. இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து குஜராத்தில் இந்த இடம் எப்பவுமே நமக்கு வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ இதோட எல்ஓசியோட பஞ்சாயத்து முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ஐபி தான், இன்டர்நேஷனல் பார்டர் தான், இன்டர்நேஷனல் பார்டரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்பித்தோம் அப்படின்னா டோட்டலாகவே இது வரைக்கும் பஞ்சாயத்து தான் மொத்தமாகவே இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எல்ஓசி அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா சர்க்ரீக்கில் அதிகமாக இருக்கிறது. இதோடைய ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சியாச்சின் கிளேஷியர் இருக்கா, இங்கே சியாச்சின் கிளேஷியர் இருக்குது. சியாச்சின் கிளேஷியர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜம்முவில் இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா சம்பா செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்முடைய இந்த இடம் பேர் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக கத்துவாக்கும் ஜம்முக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம்னா சம்பா அப்படின்னு செக்டார் இருக்குது. இந்த சம்பா செக்டார் பார்த்தோம் அப்படின்னா சியால்கோட், இந்த இடம் தான் சம்பா செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சியால்கோட், பாகிஸ்தானுடைய சியால்கோட் இருக்கும். குஜராத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். குஜராத் இல்லை, அந்த பாகிஸ்தானில் குஜராத் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த குஜராத்துக்கும் உங்களுக்கு குர்ஜன்வாலா, ஷேக்புரா, லஹூர் இந்த 4ம் இருக்கக்கூடிய இடம். இந்த 4த்துக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்மு இருக்குது. ஜம்முவில் தான் பார்த்தோம் அப்படின்னா சம்பா இருக்குது. சம்பா செக்டார்ன்றது ரொம்ப முக்கியமான செக்டாராக இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டரில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா எப்படி இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் பாகிஸ்தான்கிட்டையும் நம்மளுடைய பார்டர் கிட்ட பாகிஸ்தானுடைய சிக்கன் நெக் ஒன்று சிக்கியிருக்கு. அதுதான் இந்த வந்து நரோவால் சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. நரோவால் சியால்கோட் சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கன் நெக்கு இந்தியா நினச்சோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய 3 முனைகளில் இருந்தும் தாக்குதல் செய்ய முடியும். இந்த சிக்கன் நெக்கை நம்ம நினச்சா இந்த பக்கத்திலிருந்தும் இந்த பக்கத்திலிருந்தும் வந்து ஒட்டுமொத்தமாக ரவுண்டு கட்ட முடியும். ஸோ இந்த சிக்கன் நெக் இருக்கக்கூடிய இடம் தான் சம்பா செக்டார். ஸோ சம்பா செக்டாரில் எல்ஓசியிலிருந்து அவங்களுக்கு இங்கே எல்ஓசி முடிகிறது. இந்த இடத்துல எல்ஓசி முடிகிறது. ஸோ இது வரைக்கும் அவங்க எப்போவுமே ஆக்டிவ் வச்சுருப்பாங்க. இதை தாண்டி சியாச்சின்லேருந்து இந்த இடம் ஃபுல்லுமே எல்ஓசியாக இருக்க உங்களுக்கு கீழெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது தான் 1960களில் இந்த பஞ்சாயத்து துவங்கிறது சர்க்ரீக்கில். முதல்ல எல்ஓசி என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ எல்ஓசி உங்களுக்கு ஜம்முவில் இந்த சம்பா செக்டாரில் முடிகிறது. அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தான்கோட், அமிர்த்சர்னு அப்படியே பஞ்சாபை கடக்கிறது. எதுனா இன்டர்நேஷ்னல் பார்டர். அதுக்கப்புறம் ஸ்ரீகங்கா நகர்லேருந்து உங்களுக்கு பிகானர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜெய்சால்மர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோன்னா குஜராத் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு வந்து சிந்து மாகாணம் உங்களுக்கு கனெக்ட் ஆக தொடங்குகிறதோ அந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்ரீக் வருகிறது. இந்த சர்க்ரீக் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பார்டர் கண்டினியூ ஆகிறது. இரு நாடுகளும் கொண்டுள்ள ஒரு எல்லை பகுதி அப்படின்றது உங்களுக்கு அங்கே ஜம்மு காஷ்மீரின் சம்பா செக்டார்லேருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சர்க்ரீக்குடைய ஒரு கட்ட பகுதி வரைக்கும் வந்து இந்த எல்லை தொடர்கிறது. அதற்கப்புறம் தான் சர்ச்சை துவங்குகிறது. சர்க்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து நிற்கிறது. சரி, மேப்பு பார்த்தாச்சா, அந்த இடம் வரைக்கும் எதுவும் தெரிஞ்சிருச்சா, அதில் எந்த இடம் அந்த பிரச்சனைக்குரிய இடமா வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல. அதுதான் இது பில்லர் நம்பர் 1175 அப்படின்னு சொல்லக்கூடிய 1175வது பில்லர். அந்த பில்லர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நம்பராக இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்து நிற்கிறது. இதுதான் கடைசி பில்லர் மார்க்கடு, அதாவது டிமார்க்கடு இடம் பார்த்தோம் அப்படின்னா டிமார்க்கேஷன் செய்யப்பட்ட கடைசி எல்லை பகுதி இந்தியா பாகிஸ்தான் இடம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். இந்த பில்லருக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை அப்படின்றது டிமார்க் செய்யப்படவில்லை. என்னது? இதுதான் சர்க்ரீக்கில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்தியாவினுடைய குஜராத் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நில காட்டில் அந்த ஒரு கரெக்டாக ரிவர் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் போய் சீல கலக்கக்கூடிய இடம், அதில் அமைந்திருக்கக்கூடிய 1175 அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லர். இந்த பில்லர் தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையினுடைய தென்புறத்தில் இருக்கக்கூடிய கடைசி டிமார்க்கேஷன் செய்யப்பட்ட பார்டர். இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்டர் கிடையாது. எல்ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பா செக்டாரில் ஆரம்பிக்கக்கூடிய எல்ஓசியிலிருந்து உங்களுக்கு குஜராத் இருக்கக்கூடிய 1175 இது வரைக்கும் தான் பார்டர் இருக்கிறது. எல்ஓசிக்கு மேலே சியாச்சின் கிளேஷியர் வரைக்கும் உங்களுக்கு சர்ச்சைக்குரிய பகுதியாக தொடர்கிறது. இதற்கு கீழே இந்த 1175 பில்லருக்கு கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைக்குரிய பகுதியாக தொடர்கிறது. இன்டர்நேஷ்னல் பார்டர் இதோடு முடிகிறது இந்த பில்லரோட.
இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா குஜராத் மேப்பில் இதோடைய அந்த இடத்த கரெக்டாக நம்ம இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா சர்க்ரீக் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நிற்கிறது நம்ம பார்க்குறோம். இது பார்த்தோம் அப்படின்னா கோரி கிரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சர்க்ரீக், இது கோரி கிரீக். இந்த சர்க்ரீக்கில் பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு கிளியராக தெரியுது. அதற்கு முன்னாடி இன்னொரு இங்கே உங்களுக்கு சர்க்ரீக் தெரிகிறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு இருக்கிறது. அதுதான் வந்து இந்த கோரி கிரீக் அப்படின்னு வந்து நிற்கிறது. ஸோ இது வந்து இதில் என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்ரீக்குடைய இந்த பார்டர், சர்க்ரீக்குடைய அந்த பார்டர் வரைக்கும் பாகிஸ்தானுடைய அந்த நதிக்கரை வரைக்கும் பார்த்தோம்னா அந்த ஃபுல் நதியும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கரை அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பார்டர் அப்படின்னு இந்தியாவுடைய கரை இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் தன்னுடைய எல்லை என பாகிஸ்தானும் உரிமை கோருகிறது. இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். இந்தியாவுடைய இன்டர்பிரேஷன் ஆஃப் சர்க்ரீக்ன்றது இந்த இடம், பாகிஸ்தானோட இன்டர்பிரேஷனை பார்த்தோம்னா அது இந்த இடம். இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா டீஸ் லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 200 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இதுதான் அந்த ஒரு ஒட்டுமொத்த இஷ்யூவாக வந்து நிற்கிறது. அந்த கரையை இந்தியாவும் இந்த கரையை பாகிஸ்தானும் கேட்கிறது சர்க்ரீக்கினுடைய எல்லை பகுதியில் பார்த்தோன்னா. ஓகே, ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது 1914க்கு செல்கிறது. 1914 மும்பை மாகாணத்துடைய ரெசல்யூஷனில் இந்த சர்ச்சை தொடர்கிறது. மும்பை மாகாணத்தின் பகுதி ஒரு மദ്രാஸ் மாகாணம் அப்படின்லாம் இருக்கும்போது மும்பை மாகாணத்தின் கீழ் தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் மும்பை மாகாணத்தின் கீழ் தான் ரான் ஆஃப் கட்ச் டிவிஷனும் சிந்த் டிவிஷனும் ஒன்றாக இருந்தது. அப்போதே பார்த்தோன்னா அந்த மும்பையுடைய மாகாணத்திற்குள்ளேயே இந்த ரான் ஆஃப் கட்ச் டிவிஷனுக்கும் சிந்த் டிவிஷனுக்கும் இடையே வந்து இந்த எல்லை பகுதின்றது அந்த 2 டிவிஷனுக்கு இடையேவே ஒரு சண்டை இருந்திருக்கிறது. அப்பொழுதே வந்து ஒரு அளவுக்கு வந்து இது கரெக்டாக ரிவருக்கு நடுவில் பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் சுதந்திரம் வரைக்கும் இழுத்துட்டு போய் உங்களுக்கு கன்ஃபியூஷன்லேயே எண்டப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து உங்களுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சி உங்களுக்கு ஒரு சர்ச்சைன்றது காஷ்மீரை நோக்கி ஃபோக்கஸ் மொத்தமாக போக உங்களுக்கு 1950 முழுக்க பார்த்தோம்னா இந்த சர்க்கரிக்கு பற்றினது வந்து அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருதரப்பிலும் நடக்கிறது. ஒரு பக்கம் காஷ்மீர் அப்படின்றது இருக்க, மறுபக்கத்தில் சர்க்கரிக் அப்படின்றதும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. 1965 கிட்ட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது போர் தொடுக்கிறது. அந்த போர் தொடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது ஆபரேஷன் ஜிப்ரல்டார் வந்து நடத்தி தான் மேலே ஜம்மு காஷ்மீர் ஜிப்ரல்டாரில் ஆரம்பிச்சு தான் அந்த ஆபரேஷன் ஜிப்ரல்டாரில் உங்களுக்கு போர் தொடங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை கிடையாது. அதற்கு முன்னதாக பார்த்தோம்னா சில மாதங்கள், கரெக்டாக சொன்னால் 4 மாதம் முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் 1965 போர் அப்படின்றது காஷ்மீரில் துவங்கவில்லை, சர்க்கரிக்கில் தான் துவங்கிறது. முதல் அடி, முதல் யுத்தம், முதல் தோட்டா, முதல் அடி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சர்க்ரீக் பகுதியில் ஆபரேஷன் டெசர்ட் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமாக பாகிஸ்தான் முதலடியை வைக்க இந்தியா பதிலடியை கொடுக்க இந்தியா பாகிஸ்தானின் போர் அந்த இடத்தில் சர்க்ரீக்கில் தான் துவங்கிறது. 1965 போர் காஷ்மீரில் துவங்கலை, சர்க்ரீக்கில் துவங்கிறது. ஸோ 1965 2025 எப்படின்றத நீங்களே முடிச்சு போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியாக இருக்கிறது. 65 அந்த போரில் நம்ம வெற்றி பெற்றோம். 1965 நடந்த போரில் இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தியது. லாகூர் வரைக்கும் நம்ம பிடிச்சதை பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சது வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு பிறகு 72லையும் பார்த்தோம்னா லாகூர் வரைக்கும் நம்ம போனதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஆனாலுமே கூட உங்களுக்கு வந்து இந்தியா மிலிட்ரி ரீதியாக வெற்றி பெற்றாலும் இட ரீதியாக 10% ரான் ஆஃப் கட்சின் 10% இடத்தை நம்ம வந்து இழந்திருக்கிறோம். நம்மளுடைய இடத்துல 90% மீட்டாலும் ஒரு 10% இடத்தை நம்ம கிடைக்க வேண்டிய இடத்தை நம்ம விட்டுருக்கோம், இழந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷனல் ப்ரெஷர் காரணமாக சர்வதேச அளவில் அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள், பவுண்டரி தீர்ப்பாயங்கள் மூலியமாக நம்ம இழந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நிலைப்பாடு தான். இது 99 நம்ம போர் வரைக்கும், நம்மளுடைய கார்கில் யுத்தம் வரைக்கும் இந்த இடம் சர்ச்சையாக இருக்க இந்தியாவுக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். காஷ்மீர் எப்படி அது நம்ம இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒழுங்காக பிஓகே கொடுக்கணுமோ அதே போல சர்க்கரிக்கு இந்தியா வந்து ஒரு எளிமையான தீர்வை வைத்திருக்கிறது. நாங்கள் ரொம்பலாம் வேணாங்க, எங்களுக்கு ஒன்று தான், நீங்கள் எப்படி அது எல்ஓசி பாகிஸ்தான் தனியாக வச்சுருங்க, இந்த சர்க்கரிக்கை பொறுத்தளவுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தால்வெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான ஒரு தத்துவம். அந்த தால்வெக் பிரின்சிபல் படி டிமார்கேஷன் செய்யணும். நதிகளும் ஆறுகளும் வரக்கூடிய இடத்துல இந்த தால்வெக் பிரின்சிபல் வச்சு தான் டிமார்கேஷன், பவுண்டரி, எல்லை பிரிப்பார்கள். அதன்படி பார்த்தோன்னா நதியின் நடுவே வந்து பிரிக்க முடியும், நதியின் நடுவே வந்து உங்களுக்கு இது எங்களுக்குன்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இந்தியா வைக்கிறது. பாகிஸ்தான் அடம் பிடிச்சு அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு இந்த நதி வரைக்கும் எங்களுக்கு தான், நதிக்கரையிலேருந்து உங்கள் இடமா வச்சுக்கோங்க, நதி முழுக்க எங்களுக்கு தான் அப்படின்ட்டு பாகிஸ்தான் அடம் பிடிக்கிறது. இதனால தான் இன்றும் பிரச்சனை தொடர்கிறது. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியாக பார்க்கணும்.
அப்படி இருக்க இன்டெல் இப்போ சமீபத்தில் வந்த இன்டெல் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு வருகிறது. ஃபார்வேர்டு ஆப்ரேட்டிங் பேசஸை வந்து சர்க்கிரிக்கின் அந்த பகுதியில் வந்து மறுபகுதியில் வந்து பாகிஸ்தான் தனது எல்லைக்குட்பட்ட இடங்களில் வந்து ஃபார்வேர்டு ஆப்ரேட்டிங் பேசஸை கட்டிட்டு வராங்க அப்படின்ற இன்டெல் கிடைத்திருக்கிறது. பங்கர்ஸும் ரேடார் சைட்ஸும் அமைத்து வருகிறார்கள் அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ட்ரோன்ஸும் ஸ்பீடி போட்ஸும் இன்ஃபேண்ட்ரிஸும் வந்து அதிக அளவில் அங்கு கண்ணில் தென்படுகிறது அப்படின்னு இன்டெல் ரிப்போர்ட் இந்திய இராணுவத்திற்கு கிடைத்திருக்கிறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் இந்தியாவுடைய இந்த கருத்திற்கும் ராஜ்நாத் சிங் அவருடைய கருத்திற்கும் ஏர் ஸ்டாஃப் IAF சீஃபுக்கும் ஆர்மி சீஃபுடைய கருத்திற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இதுதான் ஷாக்கிங் இன்டெல் சமீபத்தில் வந்தது. இந்த இன்டெலுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் லாகூரியே பிடிச்சவங்க, கராச்சியை பிடிக்க வச்சிடாதீங்க. 2025 கராச்சியை பிடிக்கணும் அப்படின்னா அது இந்த சர்க்ரீக்லேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார். பாகிஸ்தான் மறுபக்கம் படைகளை குவித்து வருகிறது, ரேடார் சைட்டுகளை அமைத்து வருகிறது, ஆப்ரேட்டிங் பேசஸ் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டிங் பேசஸை அமைத்து வருகிறது, இன்ஃபேக்ட்ரிஸை அமைத்து வருகிறது. இன்டெல்ல கிடச்சிருக்கு. சர்க்ரீக்குடைய வரலாறு இது, தீர்வும் இந்தியா சொல்லியிருக்கிறது. அன்று நடந்ததை பார்த்தோம், இன்று நடக்க போவதை தொடர்ந்து சாணக்கியால் பாருங்கள். புதிய போர்க்களமாகிறதா சர்க்ரீக், பாக்கின் சதி, கராச்சியின் விதி, இது உங்கள் முன்னால் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு சாணக்கிய எக்ஸ்பிளைனரில் பார்ப்போம். அது ஒரு நன்றி, வணக்கம்.